அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களே, இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் சாதாரணமான ராசி பலன் கிடையாது. ஆகஸ்ட் 16 முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் ஆரம்பமாகிறது. குறிப்பாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து உங்கள் மீது அக்கறை இருப்பது போல நடந்து கொள்ளும் ஒரு மனிதரை பற்றிய விஷயத்தில் பெரிய வெளிப்பாடு ஏற்பட போகிறது. இதுவரை அந்த மனிதரை நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்திருக்கலாம், அவருடைய வார்த்தைகளை நம்பியிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் இனி நடக்க போகும் சில சம்பவங்கள் அந்த நபரை நீங்கள் பார்க்கும் பார்வையையே மாற்றப் போகிறது. இந்த மனிதர் உங்களுடன் இருக்கும் வரை உங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை, ஒரு தடை விலகினால் மற்றொரு தடை என்று தொடர்ந்து வருவதற்கு பின்னால் இவருடைய செயல்களும் ஒரு காரணமாக இருப்பது உங்களுக்கு புரிய போகிறது. உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர் யார், உங்களுடைய முன்னேற்றத்தை உள்ளுக்குள் விரும்பாதவர் யார் என்பதற்கான வித்தியாசம் தெளிவாக தெரிய போகிறது. குறிப்பாக நீங்கள் இதுவரை கவனிக்காமல் விட்ட சில விஷயங்கள் ஆகஸ்ட் 16க்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் மேசராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்கள் சுற்றத்தில் நடப்பதை கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்துதான் மிக முக்கியமான உண்மை வெளிவரப்போகிறது. இந்த பதிவில் சொல்லப்போகும் விஷயங்களில் ஒரு பகுதியை கூட தவறவிடாதீர்கள். கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த மனிதரை அடையாளம் காண உதவும் முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. ஆகஸ்ட் 16 முதல் மேசராசிக்கு ஆரம்பமாகும் மாற்றம். மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16 முதல் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன. குறிப்பாக இதுவரை நீங்கள் நம்பிக்கையுடன் பழகிய சில மனிதர்களை பற்றிய உங்கள் எண்ணம் முழுமையாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுவரை உங்கள் முன்னால் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசிய ஒருவர் நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி வேறு விதமாக பேசியது உங்கள் கவனத்திற்கு வரப்போகிறது. இதை வேறு ஒருவர் மூலமாக மட்டும் கேள்விப்படுவதல்ல, அந்த நபருடைய நடவடிக்கைகளிலேயே உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் வெளிப்படும். ஆகஸ்ட் 16 முதல் குறிப்பாக நெருங்கிய வட்டாரத்தில் நடக்கும் உரையாடல்களை கவனியுங்கள். சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடும். நீங்கள் ஒருவரிடம் மட்டும் பகிர்ந்த விஷயம் இன்னொருவருக்கு தெரிந்திருப்பது, நீங்கள் சொல்லாத விஷயத்தை ஒருவர் குறிப்பிட்டு பேசுவது போன்ற சம்பவங்கள் ஏற்படலாம். அப்போதுதான் உங்கள் மனதில் முதல் முறையாக நான் நம்பிய இந்த நபர் உண்மையிலேயே எனக்கு நல்லவரா என்ற கேள்வி வலுவாக எழும். இதுவரை நீங்கள் கவனிக்காமல் விட்ட சில பழைய சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வரும். அப்போது நடந்த விஷயங்களுக்கும் இப்போது நடக்கும் விஷயங்களுக்கும் தொடர்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒருவர் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் முழுமையாக நம்பிவிடும் குணம் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 16 முதல் அந்த நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிறது. அதனால் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், வேலை தொடர்பான முடிவுகள் போன்றவற்றை எல்லோரிடமும் பகிராமல் இருப்பது முக்கியம். இந்த மாற்றம் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக வரவில்லை. உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு எந்த இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வைக்கும் மாற்றமாக அமையும். இதுவரை புரியாமல் இருந்த சில விஷயங்கள் தெளிவாகும். சிலரிடம் நீங்கள் வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் குறையும். அடுத்த பகுதி, உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் அந்த நபர் யார்? மேசராசிக்காரர்களே, இங்கே குறிப்பிடப்படும் நபர் வெளியிலிருந்து புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள் வருபவர் கிடையாது. நீண்ட காலமாக உங்களுடன் தொடர்பிலிருந்து உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் ஒருவராக இருப்பார். குறிப்பாக உங்கள் குடும்ப வட்டம், நட்பு வட்டம், வேலை செய்யும் இடம் அல்லது அடிக்கடி தொடர்பில் இருக்கும் உறவுகளில் இந்த நபர் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த விஷயத்திற்கு நீங்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்பதை கூட நன்றாக அறிந்தவராக இருப்பார். இந்த நபருடைய முக்கியமான குணம் என்னவென்றால், நேரடியாக எதிர்ப்பதை விட உங்களுடன் ஒத்துப்போவது போல நடந்து கொள்வார். நீங்கள் ஒரு முடிவை பற்றி பேசும்போது உடனடியாக மறுப்பு தெரிவிக்க மாட்டார். உங்கள் பேச்சை ஏற்றுக்கொள்வது போல இருப்பார்.
ஆனால் தேவையான நேரத்தில் அவருடைய நிலைப்பாடு முற்றிலும் வேறாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும்போது வாழ்த்துவார், ஆனால் அந்த வாழ்த்தில் முழுமையான மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் ஒரு புதிய வாய்ப்பை பெற்றாலோ, பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலோ, அல்லது மற்றவர்களிடம் பாராட்டு பெற்றாலோ அவருடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் சிறிய மாற்றம் தெளிவாக தெரியும். இன்னொரு முக்கியமான அடையாளம் இருக்கிறது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, எவ்வளவு பணம் வருகிறது, யாருடன் பேசுகிறீர்கள், எந்த முடிவை எடுக்கப் போகிறீர்கள் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார். ஆனால் அவருடைய சொந்த விஷயங்களை உங்களிடம் முழுமையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார். நீங்கள் உதவி கேட்ட நேரத்தில் காரணங்களை சொல்லி விலகுவதும், அவர்களுக்கு தேவை ஏற்படும் போது மட்டும் அதிக உரிமையுடன் உங்களை அணுகுவதும் இந்த நபரிடம் காணப்படும் முக்கியமான குணமாக இருக்கும். மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் நெருக்கமாக பழகுவதை இந்த நபர் விரும்ப மாட்டார். அதை நேரடியாக சொல்லாமல் அந்த மனிதர்களை பற்றி குறை கூறுவது அல்லது அவர்களிடமிருந்து உங்களை மெதுவாக விலக்க முயற்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவார். இந்த அடையாளங்களில் பலவும் ஒரே நபரிடம் தொடர்ந்து தென்பட்டால் அந்த உறவை இனிமேல் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலை உருவாகும். அடுத்த பகுதி அவருடைய உண்மை முகத்தை காட்டப்போகும் முதல் அறிகுறி. மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16க்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிகுறி திடீரென ஏற்படும் அணுகுமுறை மாற்றம். எந்த பெரிய காரணமும் இல்லாமல் ஒருவருடைய பழக்க வழக்கம் உங்களிடம் மாறத் தொடங்கும். முன்பு இயல்பாக நடந்து கொண்டவர் திடீரென்று தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட கோபப்படலாம். நீங்கள் சாதாரணமாக கேட்கும் கேள்விக்கு பதற்றத்துடன் பதில் சொல்லலாம். சில நேரங்களில் பதில் சொல்லாமல் பேச்சை வேறு திசைக்கு மாற்றவும் முயற்சி செய்வார். இதில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இருக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கேட்கும் ஒரு கேள்விக்கு அந்த நபரால் உடனடியாக சரியான பதிலை கொடுக்க முடியாது. முதலில் ஒரு பதில் சொல்வார், சிறிது நேரத்திற்கு பிறகு அதே விஷயத்தை வேறு மாதிரி மாற்றி சொல்வார். இந்த முரண்பாடுதான் முதல் பெரிய அறிகுறியாக அமையும். அதன் பிறகு இதுவரை உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில தொடர்புகள் உங்கள் பார்வைக்கு வரும். குறிப்பாக ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு செய்தி, மற்றொருவர் சாதாரணமாக சொல்லிவிடும் தகவல் அல்லது எதிர்பாராமல் உங்கள் காதில் விடும் உரையாடல் முக்கியமான காரணமாக அமையும். அந்த நேரத்தில் உடனடியாக கோபப்பட்டு கேள்வி கேட்காதீர்கள், அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைத்து அந்த நபர் இன்னும் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார். அதுதான் உங்களுக்கு தேவையான தெளிவை கொடுக்கும். மேலும் ஒரு விஷயம் மிக தெளிவாக நடக்கும். நீங்கள் நேரடியாக எந்த குற்றச்சாட்டையும் வைக்காத நிலையிலேயே அந்த நபர் தேவைக்கு அதிகமாக தன்னை நியாயப்படுத்த முயற்சி செய்வார். நீங்கள் கேட்காத விளக்கங்களை கூட அவராகவே சொல்ல ஆரம்பிப்பார். அந்த பதற்றம்தான் மறைந்திருந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான அறிகுறியாக இருக்கும். ஆகஸ்ட் 16க்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவம் நடந்தால் அதை சாதாரணமான தவறான புரிதல் என்று உடனடியாக விட்டுவிடாதீர்கள். அந்த ஒரு சம்பவத்திற்கு பின்னால் இன்னும் பெரிய விஷயம் இருப்பது தெரிய வரும். அடுத்த பகுதி நீங்கள் நம்பிய விஷயத்தில் வெளிவரப்போகும் மறைக்கப்பட்ட உண்மை. மேஷராசிக்காரர்களே, இப்போது விஷயம் இன்னும் ஆழமான கட்டத்திற்கு செல்கிறது. ஆகஸ்ட் 16 முதல் இதுவரை உங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு செயல் நேரடியாக வெளிச்சத்திற்கு வரும் சூழல் உருவாகும். இதில் முக்கியமாக உங்கள் பெயரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு காரியம் தெரிய வரலாம். நீங்கள் சம்மதித்ததாகவோ, உங்களுக்கு எல்லாமே முன்பே தெரியும் என்பது போலவோ மற்றவர்களிடம் ஒரு தவறான தகவல் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த விஷயத்திற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும். இதன் காரணமாக ஏற்கனவே ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உங்களிடம் முன்பு போல் பேசாமல் இருந்த ஒருவர் திடீரென்று சில விஷயங்களை நேரடியாக உங்களிடம் கேட்பார். அவர் கேட்கும் கேள்வியை கேட்ட பிறகுதான் உங்கள் பின்னால் என்ன நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இங்கே இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வரும். நீங்கள் சொல்லாத ஒரு கருத்து நீங்கள் சொன்னதாக மாற்றப்பட்டிருக்கும். ஒரு சிறிய வார்த்தை பெரிதாக்கியோ அல்லது ஒரு சம்பவத்தின் பாதியை மட்டும் எடுத்துச் சொல்லியோ உங்கள் மீது தவறான எண்ணத்தை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இந்த நிலை நீண்ட நாட்கள் தொடராது. சம்பந்தப்பட்ட இருவர் நேருக்கு நேர் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது யார் என்ன சொன்னார்கள், உண்மையில் என்ன நடந்தது என்பதில் தெளிவு கிடைக்கும். இதுவரை சரியாக பொருந்தாமல் இருந்த பல விஷயங்களுக்கும் ஒரே நேரத்தில் பதில் கிடைக்கும்.
முக்கியமாக உங்கள் மீது ஏற்பட்ட தவறான எண்ணம் மாறும். உங்களை தவறாக நினைத்தவரே பின்னர் நடந்ததை புரிந்து கொள்வார். இதனால் சில காலமாக காரணமே தெரியாமல் இருந்த இடைவெளி முடிவுக்கு வரும். இந்த வெளிப்பாடு நடந்த பிறகு நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் உறுதியானதாக இருக்கும். முன்பு போல் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்லாமல் யாரை எந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான எல்லையை நீங்கள் அமைப்பீர்கள். அடுத்த பகுதி பணம் அல்லது வேலை விஷயத்தில் வரப்போகும் முக்கிய எச்சரிக்கை. மேச ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16 முதல் பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய கட்டம் வருகிறது. குறிப்பாக உடனடியாக லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்படும் ஒரு வாய்ப்பு உங்கள் முன்னால் வரக்கூடும். ஆரம்பத்தில் அது மிகவும் சாதகமாக தெரியும். ஆனால் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அதில் இறங்கினால் தேவையில்லாத சிக்கல் உருவாகும். பெரிய தொகையை ஒரே நேரத்தில் செலுத்துவது, ஒருவருக்காக பணம் கொடுத்து பொறுப்பேற்பது, கடன் வாங்கி கொடுப்பது, உத்தரவாதம் அளிப்பது போன்ற செயல்களை அவசரமாக செய்யாதீர்கள். வாய்மொழியாக சொல்லப்படும் வாக்குறுதியை மட்டும் வைத்து பணத்தை கொடுக்க வேண்டாம். எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாத பண பரிவர்த்தனை பின்னால் பிரச்சனையாக மாறக்கூடும். வேலை செய்பவர்களுக்கு வேறொரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் கடைசி நேரத்தில் மாற்றம் வரலாம். வேறு ஒருவர் முடிக்க வேண்டிய பணியை உங்கள் மீது கொண்டு வந்து வைக்கலாம். அதை நீங்கள் சரிபார்க்காமல் ஏற்றுக்கொண்டால் பின்னர் ஏற்படும் தவறுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். தொழில் செய்பவர்கள் கணக்கு, பாக்கி தொகை, ஒப்பந்தம் மற்றும் பொருட்கள் வாங்குவது தொடர்பான விவரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய கணக்கு பிழை என்று நினைத்து விட்டுவிடப்படும் ஒன்று பின்னர் பெரிய தொகையாக மாற வாய்ப்புள்ளது. கையெழுத்திடும் முன் ஒவ்வொரு நிபந்தனையையும் முழுமையாக படிப்பது அவசியமாகும். அதே நேரத்தில் நின்று போயிருந்த ஒரு தொகை மீண்டும் கிடைப்பதற்கான சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக திரும்ப வராது என்று நினைத்த பணம், பழைய பாக்கி அல்லது முடங்கியிருந்த வருமானம் தொடர்பாக சாதகமான தகவல் கிடைக்கலாம். ஆனால் பணம் கைக்கு வருவதற்கு முன்பே அதை வைத்து புதிய செலவுகளை திட்டமிட வேண்டாம். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அழைப்பு அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும். சம்பளம் மட்டும் பார்த்து உடனடியாக முடிவு செய்யாமல் பணியின் தன்மை, பொறுப்பு, இடம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றையும் பார்த்த பிறகே முடிவெடுங்கள். இந்த காலத்தில் மேஷ ராசிக்காரர்கள் பணத்தை பாதுகாப்பதில் காட்டும் நிதானமும் தொழில் விஷயத்தில் எடுக்கும் சரியான முடிவும் அடுத்த சில மாதங்களுக்கான நிலையை தீர்மானிக்கும். அடுத்த பகுதி குடும்பம் மற்றும் உறவில் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும். மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16 முதல் குடும்ப சூழலில் 3வது நபரின் தலையீடு ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறக்கூடும். 2 பேருக்குள் தீர்க்க வேண்டிய விஷயத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருவர் கருத்து சொல்லுவதால் தேவையில்லாத மனக்கசப்பு உருவாகும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வீட்டில் நடக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகளை உறவினர்களிடம் கொண்டு செல்ல வேண்டாம். உங்களுடைய துணையை பற்றிய குறைகளை கோபத்தில் மற்றவர்களிடம் பகிர்ந்தால் பிரச்சனை முடிந்த பிறகும் அந்த வார்த்தைகள் மட்டும் மறக்கப்படாமல் இருக்கும். குறிப்பாக பழைய குடும்ப சம்பவத்தை மீண்டும் எடுத்து பேச ஒருவர் முயற்சி செய்வார். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு வேறு விதமான சோதனை இருக்கும். சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தகவல் உங்களிடம் வந்து சேரலாம். அதை கேட்டவுடன் உண்மை என்று முடிவு செய்து சண்டையிடுவது உறவில் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும். சம்பந்தப்பட்டவரிடமே நேரடியாக தெளிவு பெறுவது முக்கியம். திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்களுக்கு மறுபக்கத்திலிருந்து தாமதமான பதில் வரலாம். அந்த தாமதத்தை மறுப்பு என்று நினைக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவரின் கருத்து காரணமாக முடிவு கொஞ்சம் தள்ளி போகும். பின்னர் பேச்சுவார்த்தை மீண்டும் சரியான பாதைக்கு வரும். சகோதர சகோதரிகளுக்குள் சொத்து, வீட்டு பொறுப்பு அல்லது பெற்றோருக்கான செலவு தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். நான் மட்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி இந்த இடத்தில் பெரிய விவாதத்தை உருவாக்கும். பொறுப்புகளை தெளிவாக பிரித்து கொண்டால் பிரச்சனை பெரிதாகாமல் முடியும். மேலும் வீட்டில் வயதில் மூத்த ஒருவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். ஆரம்பத்தில் அவருடைய கருத்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான காரணம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உறவுகளில் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஆபத்தானது கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் தான். ஒரு முறை வெளியே வந்த வார்த்தையை திரும்ப பெற முடியாது. அதனால் யாராவது உங்களை தூண்டினாலும்
உடனடியாக பதிலடி கொடுக்காமல் இருப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்கும். அடுத்த பகுதி ஆகஸ்ட் 16க்கு பிறகு நடக்கப் போகும் எதிர்பாராத திருப்பம். மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16க்கு பிறகு நீங்கள் கைவிட்டு விட்டதாக நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் பக்கம் திரும்ப போகிறது. நீண்ட நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நின்றிருந்த காரியம் திடீரென்று வேகம் எடுக்கும். குறிப்பாக ஒரு முறை தவறிப்போன வாய்ப்பு இரண்டாவது முறையாக உங்களை தேடி வரும். முன்பு சூழ்நிலை சரியாக அமையாததால் கிடைக்காமல் போனதாக இருக்கலாம். இந்த முறை அதே வாய்ப்பு வேறு வடிவத்தில் கிடைக்கும். முதல் முறை நடந்ததை நினைத்து தயங்காமல் தற்போதைய சூழலை பார்த்து செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும். தொலைவில் இருந்து வரும் தகவல் இதில் முக்கிய பங்கு வகிக்கும். வேறு ஊர், வெளிநாடு அல்லது நீங்கள் நேரில் சந்திக்காத ஒருவர் மூலமாக கிடைக்கும் செய்தி உங்கள் அடுத்த முடிவையே மாற்றும். குறிப்பாக பயணம் தொடர்பாக திடீரென்று ஒரு திட்டம் உருவாகலாம். அந்த பயணம் சாதாரணமாக தொடங்கினாலும் அதன் மூலம் புதிய தொடர்பு கிடைக்கும். பல மாதங்களாக தள்ளிப்போன ஆவணம், அனுமதி, விண்ணப்பம் அல்லது அதிகாரப்பூர்வமான பதில் எதிர்பாராத விதமாக நகரத் தொடங்கும். முன்பு முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து இப்போது சாதகமான பதில் கிடைக்கும் சூழல் உருவாகும். இன்னொரு முக்கியமான திருப்பம் உங்கள் வீட்டை சார்ந்திருக்கும். வீட்டில் ஒரு புதிய பொருள் வாங்குவது, இடமாற்றம் குறித்து பேசுவது, பழுது பார்த்தல் அல்லது நீண்ட காலமாக செய்ய நினைத்த மாற்றத்தை தொடங்குவது போன்ற நிகழ்வு ஏற்படும். இதற்காக திடீரென்று ஒரு தொகையை செலவிட வேண்டியிருந்தாலும் அதன் முடிவு பயனுள்ளதாக அமையும். இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்த ஒருவர் உங்கள் உதவியை நாடி வரக்கூடும். முன்பு உங்களுடைய திறமையை மதிக்காதவரே ஒரு முக்கியமான காரியத்திற்கு உங்களை அணுகுவார். அந்த தருணத்தில் சூழ்நிலை முழுமையாக மாறியிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மிக முக்கியமாக ஆகஸ்ட் 16க்கு பிறகு மூடப்பட்டதாக நீங்கள் நினைத்த ஒரு கதவு மீண்டும் திறக்கும். இந்த முறை அது வந்த வேகத்திலேயே முடிவெடுக்க வேண்டிய சூழலும் உருவாகும். சரியான நேரத்தில் எடுக்கும் ஒரு முடிவு அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு காரணமாக அமையும். அடுத்த பகுதி மேசராசிக்காரர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய இறுதி எச்சரிக்கை. மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16 முதல் உங்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகளை பற்றியது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கோபமும் பிடிவாதமும் அதிகரிக்கும் சூழல் உருவாகலாம். அந்த சில நிமிடங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவு பின்னர் மாற்ற முடியாத ஒன்றாக மாறக்கூடும். குறிப்பாக இரவு நேரத்தில் வரும் ஒரு தகவலுக்கு உடனடியாக பதில் கொடுக்காதீர்கள். அந்த தகவல் உங்களை தூண்டும் விதத்திலோ பதற்றப்படுத்தும் விதத்திலோ இருக்கலாம். முழுமையான விவரம் தெரியாமல் பதில் அனுப்புவது அல்லது உடனடியாக ஒருவரை அடைத்து கடுமையாக பேசுவது உங்களுக்கே பாதகமாக முடியும். அதேபோல் முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சாவி, அடையாள ஆவணங்கள், வங்கி தொடர்பான அட்டைகள் மற்றும் முக்கியமான ரசீதுகள் போன்றவற்றை அலட்சியமாக வைக்க வேண்டாம். அவசரத்தில் இடம் மாற்றி வைத்துவிட்டு பின்னர் தேடும் நிலை உருவாகலாம். வாகனத்தில் செல்பவர்கள் வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக அவசரமாக ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் விதிகளை மீற வேண்டாம். சிறிய கவனக்குறைவு கூட தேவையில்லாத செலவையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தும். மேலும் ஒருவர் உங்களிடம் வந்து இதை இப்போதே முடிவு செய்ய வேண்டும், பிறகு வாய்ப்பு கிடைக்காது என்று அழுத்தம் கொடுத்தால் உடனடியாக சம்மதிக்காதீர்கள். உண்மையான வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த முடிவாக இருந்தாலும் சரி, முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே உங்கள் சம்மதத்தை கொடுங்கள். இந்த நாட்களில் உங்களுடைய மிகப்பெரிய பலம் வேகம் கிடையாது, நிதானம்தான். மற்றவர்கள் தூண்டினாலும் உங்கள் கட்டுப்பாட்டை இழக்காமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தொடாமல் கடந்து செல்லும். ஆகஸ்ட் 16 முதல் மேச ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவசரத்தில் எந்த உறவையும் முறிக்காதீர்கள், எந்த முக்கிய முடிவையும் எடுக்காதீர்கள். யாருடைய அழுத்தத்திற்காகவும் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றாதீர்கள். நிதானமாக இருப்பவர்களே இந்த காலகட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். மேசராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 16 முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு சிறிய சம்பவத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் நாம் சாதாரணம் என்று கடந்து செல்லும் ஒரு நிகழ்வுதான் மிகப்பெரிய உண்மையை நமக்கு புரிய வைக்கும். உங்கள் மனதிற்கு சரியில்லை என்று தோன்றும் இடத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம்.
அதே நேரத்தில் உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களுக்காக உங்கள் மனதை வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். யார் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும், யாரிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதற்கான தெளிவு கிடைக்கும் நேரம் இது. வரப்போகும் மாற்றங்களை பயத்தோடு பார்க்காமல் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் உங்களுக்கு எதிராக உருவாகும் சூழ்நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். மேச ராசிக்காரர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் அளவுக்கு அதிகமான இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் நம்பிக்கையை யார் வேண்டுமானாலும் பெறலாம். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள தகுதியானவர்களுக்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான இடம் இருக்கட்டும். இது போன்ற தினசரி ராசி பலன்கள், முக்கிய ஜோதிட எச்சரிக்கைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள கால நட்சத்திரம் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்முடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம்.